சிங்கப்பூர் டு மலேசியா நாங்கள் வந்து 4 பேர் போனோங்க. ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பார்க்க போது நம்ம பஸ் டிக்கெட் 2 வேக்கு 1 person 60 சிங்கப்பூர் டாலர் ஆகும். விசாக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் கிடையாது, பிகாஸ் நமக்கு விசாவே கிடையாது. மலேசியா அரைவல் கார்டுக்கும் எந்த வித காஸ்ட்டுமே கிடையாது. மார்னிங் ஃபுட்டுக்கு நாங்க ஒரு பர்சனுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம்னா 5 ringgit தான். ஃப்ரெஷ் பார்த்துக்கான பர்த் கேவ்ஸ்ல ஒரு ஆளுக்கு 1 ringgit கொடுத்தாலே போதும். அங்க சாமி எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி கயிறு எல்லாமே நாங்க வாங்கணும். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 150 ringgit தான். நாங்க ஸ்பெண்ட் பண்ணது per person 30 ringgit, பிகாஸ் நாங்கள் பனானா லீஃப்காக போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. அதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஜென்டிங் போனால் அங்கே இருக்க ரோப் கார் ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஃபார் 1 person 30 ringgit. உடனே ஒரு ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு ஆளுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 5 ringgit இருக்குங்க, பிகாஸ் காஃபி அதுக்கேற்ற ஒரு ஸ்நாக்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ட்வின் டவர் போனோம் இல்லைங்களா, அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது மேண்டட்ரி கிடையாது. இஃப் யூ ஆர் willing to take any picture from them, then நீங்கள் ringgit நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் கேஎல்ல தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 60 சிங்கப்பூர் டாலர் ஆச்சுங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிட்ஜியா டைம் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $50 ஆச்சுங்க. ஸோ ஓவரால் இந்த ட்ரிப் எல்லாமே வந்து நாங்கள் பர்சனலாக ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக் பண்ணியிருந்தோம். அதுக்கு மொத்தமாக சிங்கப்பூர் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 சிங்கப்பூர் டாலர் ஆச்சுங்க. எங்களுக்கு 4 பேருக்கு இந்த ட்ரிப்புக்கான செலவு பார்த்தீங்கன்னா 500 சிங்கப்பூர் டாலர் தான் ஆச்சு.